இதுக்கும் வேக்சினுக்கும் அந்த ACE2 ரிசெப்டார் பைண்டிங்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று ஆராய்ச்சி செய்தார்களா? டாக்டர் உறுதியா சொல்றாரு இன்னைக்கு அதனது பக்க விளைவுகளை நம்ம உணர முடியாது. we are past that அப்படினா அதுல நீங்க மாறுபடுறீங்களா? கண்டிப்பா. இது நீங்க உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார்ஸ் ஒன்கோவிட் ஏன் செத்தாங்க சொல்லுங்க. ரொம்ப அதிதீவிரமா ஒபிசிட்டி இருக்கவங்க செத்தாங்க. இல்ல உங்க அப்சர்வேஷன்ல அதனது பக்க விளைவுகள் இன்னைக்கும் இருக்கலாம்ங்கறீங்க. இன்னைக்கு இருக்கு எத்தனையோ பேருக்கு இருக்கு. அந்த பக்க விளைவுகளை இவங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. டாக்டர்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அத இதனால ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ரிசர்ச் அவுட்புட் இல்ல, கிளினிக்கல் ரிசல்ட் கிடையாது. இவங்க ரிசல்ட் இல்லாம இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், அமெரிக்காவும் யூகேயும் செகண்ட் கிளினிக்கல் ட்ரையல்லயே இந்த ACE2 ரிசெப்டார் பைண்டிங் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கல்ல. நீங்க ICMR இந்த 3 வருஷம் என்ன தூங்குச்சா? கேப்போம் இந்தியன் சயின்டிபிக் கம்யூனிட்டி இன்னும் கவனமா இருந்திருக்கலாம்ங்கிறது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ். திருப்பி நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். எந்த ஒரு வைரஸ் வியாதியுமே ரத்த கட்டியை உருவாக்கலாம். வைரஸ் வியாதியே ஆமா. ஒருத்தருக்கு கொரோனா 100 பேர் கொரோனா வந்ததுன்னு வைங்களேன், அதில் 5 விழுக்காடு ரத்த கட்டி ஏற்படுது. கால்லையோ வயிற்றுலையோ மூளையிலையோ ஏற்படுது. 100ல் 5 பேருக்கு கொரோனா வியாதியில் சரிங்களா. கொரோனா வியாதியில் வேக்சின் போடுறோம். வேக்சின்ல எவ்வளோ வருது தெரியுங்களா? 1 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு வருது. கொரோனால 100ல் 5, வேக்சின்ல லட்சத்துல 1:5000. ஸோ இப்போ 5000 கிளாட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாட் ப்ரொடியூஸ் பண்ணுற வேக்சினை யூஸ் பண்ணலாமா அப்படின்றது தான் கேள்வி. இதே WHO ஒரு நியூட்ரல் ஆர்கனைசேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட phase 1 phase 2 ட்ரையலினுடைய ரிசல்ட் இருந்தது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க க்ளீனாக சொல்கிறாங்க, 2021 சொல்கிறாங்க, ஆமாம் ரத்தம் முறையுது. ஆனாலும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிற வியாதிக்கு இந்த 1 in 1 lakh ரொம்ப ரொம்ப சின்னது. ஏன்னா வியாதி வந்தால் 5% ஆகும், 5000 பேருக்கு வரும். ஆகவே risk always benefits outweigh the risk. ஆமா திரு பொன்ராஜ், அதை மறுக்க முடியுமா? ரொம்ப சுருக்கமா have to take the debate. exception cannot be rule of law. நான் சொல்றேன் exceptions cannot be rule of law. இவங்க எத்தனையோ டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. வயசானவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறப்ப த்ராம்பாலிட்டிக் அட்டாக் வருது, த்ராம்பாசிஸ் ஏற்படுது, உடனே இறந்து போயிடுறாங்க. இதுக்கும் அதுக்கும் கம்பேர் எப்படி சார் பண்ணுவீங்க? நான் கேக்குறது ஆராய்ச்சி சம்பந்தமா, ரிசர்ச் சம்பந்தமா கேக்குறேன். நான் மூசி போடாம சொல்லுங்க டாக்டர், நீங்களே இதுக்கு அதுக்கு எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? எக்ஸெப்ஷன் cannot be a rule of law சார். ஒரு சில எக்ஸெப்ஷன் வச்சிட்டு இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ண முடியல சார். எப்படி சார் இப்பயுமே இது எக்ஸெப்ஷனலா தான இந்த பக்க விளைவுகளே இருக்கு. அது இந்த பக்க விளைவுகள் நான் திரும்ப சொல்றேன். அப்ப ஏத்துக்கிற வேண்டியதான். எதுக்கு செத்தானே தெரியாம நீங்க செத்துட்டு போக வேண்டியதான். மக்கள் சாக வேண்டியதான். நீங்க பதில் சொல்றதுக்கு யாருமே இல்ல. இவர் சார் கோவிடால பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு இவங்க கோவிட்னால இறந்தாங்க சர்டிபிகேட் கொடுத்தாங்க? கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் மருத்துவர்கள் கொடுத்தாங்க. ஏன் கொடுக்கல? ஏன் அவன் கோவிட் தான் அட்மிட் ஆயிருக்கான், கோவிட் தான் இறந்திருக்காங்க. ஆனா இவங்க கொடுத்தது என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்க? இறந்தது ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க, இறந்தது கிட்னி ப்ராப்ளம்ல இருந்தாங்க, சர்டிபிகேட் ரெக்கார்ட் ஆகாம போலாம்ங்கற. இதனால பக்க விளைவுகள் அப்படி நான் அத ஒத்துக்கறேன். இது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது. இவர் கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. இந்தியாவில் கோடிக்கணக்கான ஊசி போட்டமே, அவங்கள எவ்வளவு பேருக்கு த்ராம்போசிஸ் வந்தது, அவங்களதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா சொல்லி நானும் தேடினேன். இந்தியாவிலும் ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குது, ஒரு 10 கட்டுரைகள் இருக்குது. யூபியில் ஒன்று பண்ணியிருக்காங்க, கோவாவில் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஆஃப் த்ராம்போசிஸ் பற்றி அவங்களுக்கும் ரொம்ப மினிமல் தான் கிடச்சிருக்கு ஆச்சுங்களா. நமக்கு அட்வர்ஸ் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது, AEFIன்னுவாங்க, அட்வர்ஸ் எஃபெக்ட் ரிப்போர்ட்டிங் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது. அதில் எவ்வளோ பேர் டெத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்வர்ஸ் ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். எனக்கு சரியான தகவல் தெரியல. கடைசியாக கிடைச்ச தகவல் 2001 ஏப்ரலில் ஹிந்துவில் ஒரு கட்டுரை எழுதினாங்க, அந்த போர்ட்டலில் கோட் பண்ணி 180 இறப்புகள் இந்தியாவில் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. மார்ச் 29 தேதி வரைக்கும், மார்ச் 29, 2021 வரைக்கும் 180 இறப்புகள் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. 617 இந்த மாதிரி அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதாவது 617ல் 180 30% இறப்புகள் இருந்துச்சு. இந்த 30% இறப்புகளையும் இந்திய அரசாங்கத்தால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா இந்த இறந்த பேஷண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சாங்களே, அதில் 38 விழுக்காடு இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ். எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்து வருதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இல்லை. அதனால் அவங்களால உறுதியாக சொல்ல முடியல. உறுதியாக சொல்ல முடிஞ்சது
கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டோட இருந்தது வந்து 20 விழுக்காடு டெத்து. மீதி டெத்ஸ்லாம் வந்து எதனால் வந்ததுன்னு அவங்களால கரெக்டாக சொல்ல முடியல, டாக்குமெண்ட்ஸ் இல்லை. இந்த டெத்ஸில் வந்து 12% வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. மீதி எல்லாம் வந்து ஸ்ட்ரோக்கு அல்லது வேறு ஏதாவது பிளட் கிளாட்னால உருவாக்கிட்டாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு அவைலபிள் பிக்சர். இது உண்மை என்னன்னா, நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ரிப்போர்ட் பண்ணாலும் அதை வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணான்றது கேள்விதான். அதை நான் மறுக்கவே இல்லை. இது வேக்சினேஷனோட எப்படி தொடர்படுது? இது நான் வேக்சினேஷனோட அட்வர்ஸ் எஃபெக்டே நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அதுதான் AEFIன்றது, அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன். அதை நம்ம ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸுங்க ரெக்கார்ட் பண்ணால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகும். பிரச்சனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, ரெக்கார்ட் பண்ணிட்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ரெக்கார்டட் டாட்டா வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கான்னா நான் தேடின வரைக்கும் இல்லை. ஓகே, திரு ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து சயின்டிஃபிக் டிபேட்டை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டாகவும் மாறி இருக்கு. அஃப்கோர்ஸ் வி டோன்ட் ஹேவ் பாலிட்டிஷியன்ஸ் இன் த பேனல் ஆன் யுவர் ஆப்போசிட் சைட். பட் ஆனால் சமாஜ்வாதி மாதிரியான கட்சிகள்லாம் உயிரோட விளையாடி இருக்கிறீங்க. இன்னொரு அக்யூசேஷன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட பெரும் தொகை வாங்கியிருக்கிறீங்க, அந்த வேக்சினை தான் எல்லாருக்கும் போட்டிருக்கிறீங்க, கட்டாயப்படுத்தி போட்டிருக்கிறீங்க. அதாவது இந்த இதில் வந்து இதுக்குன்னே துறை வல்லுநர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் பேசும்போது நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து மிக தெளிவானது. நம்ம அந்த கொஞ்சம் பின்னாடி போய் யோசித்து பார்த்தோன்னா, அப்போல்லாம் நாங்கள் களப்பணி ஆற்றணும், நேரில் இறங்கி மக்களுக்கு உணவுப் பொருள் கொடுக்கறதுலேருந்து உலகமே ஸ்தம்பித்து போயிருந்த ஒரு காலகட்டம். அப்போ நீங்கள் மிக சரியான வார்த்தை சொன்னீங்க, எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கும்போது ஏதாவது கிடைக்காதா, நம்ம காப்பாற்றப்பட மாட்டோமா, உயிர் பிழைக்க மாட்டோமான்னு மொத்த நாடும் தவிச்சிட்டு இருந்தது. அப்போ வந்து நம்ம இந்திய நாடு வந்து வெளிநாட்டு அந்நிய செலாவணி கொடுத்து ஃபைசரையும் இவங்க சொல்கிற விலை உயர்ந்த மருந்துகளையும் வாங்கியிருந்தால் இன்றைக்கி நம்ம திவாலாயிருப்போம். நம்ம நாடு, பல நாடுகள் அப்படி தான் கஷ்டப்படுறாங்க இப்போ. அதனால் ஒரு குறைந்த செலவில் மக்கள் அத்தனை பேருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் உள்நாட்டு தயாரிப்பில் ஒரு மருந்தை மிக வேகமாக இந்த அரசு தயாரித்தது. வெறும் இந்திய நாட்டு மக்களுக்கும் இல்லை, 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம கொடுத்தோம், இலவசமாக கொடுத்தோம். பல உயிர்களை, கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய அரசு மோடி அரசு. வேக்சின் மைத்ரி ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக அந்த மைத்ரி ப்ரோக்ராமில் எத்தனை நாடுகள் பயன்பெற்றது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து உயிர் பிழைச்சதுக்கப்புறம் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம், என்ன வேணால் உட்காந்து டயலாக் விடலாம், பேசலாம். நம்ம நாட்டு மேலே நமக்கு பெரிய மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், பற்று இருக்கணும். எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்போ வந்து இந்த மாதிரி அறிஞர்கள் இல்லையேன்னு யோசிக்கிறேன். அப்துல் கலாம் மாதிரியான ஒரு நாட்டு பற்றுள்ள ஒரு பெரிய மனிதர்கள் இல்லையேன்னு. ஏன்னா அவங்களாம் ரொம்ப தெளிவாக இதை அறிவியல் பூர்வமாக விளக்கியிருப்பாங்க பொதுமக்களுக்கு. இப்போ நம்ம வந்து தேவையில்லாத விஷயம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் சென்டர் ரொம்ப அழகாக ஆர்கனைசேஷன் சொல்லிடுது என்னன்னா, இதில் பக்க விளைகளை வெரி வெல், இது வந்து ரொம்ப சேஃபான மருந்துன்னு அப்பவும் சொல்லியிருக்காங்க. போடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இதில் இந்த மாதிரி அரிதிலும் அரிதான பக்க விளைகள், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் வரலான்னு தான் அப்போவே சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு தான் எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டோம். நாட்டின் பிரதமரே தானே போட்டுக்கிட்டு தான் எல்லாருக்கும் போட சொன்னார். அதனால் எல்லாரும் போட்டுக்கொண்ட ஒரு மருந்து, எல்லாரும் உயிரை காப்பாற்றிய ஒரு மருந்து, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இன்றைக்கு சேஃபாக இருக்கணும். இந்த மருந்துனால் இருக்கும். வரலாம், எத்தனையோ பேருக்கு வரலாம். இப்போ சொன்னார் அரிதிலும் அரிதான கேஸில் வரலாம். நீ போடாட்டி லட்சத்துக்கு 5000 பேர் சாவீங்க, போட்டால் லட்சத்துக்கு ஒருத்தர் சாவீங்கன்னு மருத்துவர் சொல்கிறார். இப்போ நம்ம முன்னாடியே சொல்கிறாங்க. அந்த துறை சார்ந்த வல்லுநர் சொல்லும்போது அப்போ எவ்வளவு சிறப்பான மருந்தை இந்த நாட்டு மக்களுக்கு பிரதமர் வழங்கி இருக்கிறான்னு நம்ம யோசிக்கணும். யார்கிட்டயே பணம் வாங்கினாங்களா, யாருக்காவது மருந்து கிடைக்காம கஷ்டப்பட்டாங்களா? ஒவ்வொரு டோஸும் வந்து இன்னைக்கு போட்டுட்டோம். எல்லாத்துக்கும் மேலே பக்க விளைவுகள் பற்றி இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு மருந்து டெவில் சர்டிபிகேட் பணம் வாங்கினாங்க போது எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த இதை முடிச்சிடுறேன். அப்ப அவர் சொல்றாரு பக்க விளைவுகள் பத்தி பேசும்போது 20 நாட்களுக்கு மேல அந்த மருந்தோட தன்மை நம்ம உடம்புலே இருக்காதப்ப இனி பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இல்லை என்னும் போது ஒரு இல்லாத விஷயத்தை மக்கள்கிட்ட வந்து ஏதோ இருக்கிற மாதிரி பேசி நம்ம எதுக்காக மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும்? இதனால கிடைக்க போற பலன் என்ன? நம்மளுடைய ஊடகங்களும் அறிவுசார் மக்களும் என்ன செய்யணும்னா, மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பதட்டமோ ஒரு பேனிக்கோ வராமல், எங்கேயோ உலகத்தில் லண்டனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதுவும் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் இப்படி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம்னு. நம்மளுடைய சௌமியா சாமிநாதன் ஹூவோட முன்னாள் தலைவர் மிக தெளிவாக நம்ம பாஷையிலேயே சொல்லிட்டாங்க, இதனால வராது, இரத்த கட்டிகள் வராதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தமிழர் பெரிய விஞ்ஞானி சுவாமிநாதன் மகள் அவங்க அவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் கூட எதுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பூதாகரமாக பேசி அதுக்கு ஒரு 4 விஷயத்தை கொம்பு முளைக்க வச்சு இன்னொரு கொரோனா வைரஸை இங்கே ஏன் உருவாக்கணும்? இதில் என்ன பலன் கிடைக்குதுன்னு தெரியல. சிலருக்கு வந்து அந்த அந்த யுக்தி இருக்கலாம், ஒரு பதட்டத்தை உருவாக்கி பேசுறது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஆனால்
டாக்டர் ரொம்ப தெளிவா முதல் வரியில சொன்னது தான் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். இது கொரோனா ஊசி போடுறதுக்கு முன்னாடியே மருத்துவ காகிதங்களில் இருந்தது, இப்ப கோர்ட்டு காகிதங்களில் வெளிவந்திருக்கு. அவ்வளவுதானே. இதை தாண்டி சார் இதை வந்து நம்ம அரசுகளையோ இல்ல நம்ம சயின்டிபிக் கம்யூனிட்டியை தாண்டி ஹூ இதை வந்து உறுதிப்படுத்துது? இட்ஸ் பெனிஃபிட்ஸ் அவுட்வே இட்ஸ் ரிஸ்க் அப்படின்னு திரு பொன்ராஜ் ரொம்ப சுருக்கமா திரு ஐயநாதன் விரிவா போகணும். would you like to respond? சார் இது அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசுறாரு. இதுக்கெல்லாம் வந்து ஏதோ கிடைச்ச தகவலை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அதாவது ஒரு ACE2 ரிசெப்டாரை வந்து அந்த என்சைமை வந்து அது ஃபங்க்ஷனல் ரிசெப்டார், அதை வந்து இந்த SARS-CoV-2 வைரஸ் வந்து உள்ள போய் அதை கழிச்சிருது. அது வந்து ஹார்ட், கிட்னி, லங்ஸு இது எல்லாத்தையும் ஷெட் இன்டு தி பிளாஸ்மா. அப்ப இத்தனையும் அழிச்ச பிறகு நீங்க வந்து திரும்பி அவர்களுக்கு அந்த இம்யூனிட்டி வர்றதுக்கு எவ்வளவு நாள் நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா WHO ஏன் இதை வந்து இன்னி வரைக்கும் அதை கிளியர் பண்ணிருக்கு? என்ன சார் WHO கிளியர் பண்ணி தான் இத்தனை நடந்திருக்கு. எல்லாத்தையும் எமர்ஜென்சி யூஸ்க்கு எல்லாமே எமர்ஜென்சி யூஸுக்காக கிளியர் பண்றாங்க. எமர்ஜென்சி யூஸுக்காக கிளியர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷம் கழிச்சு ஏன் இதை அப்கிரேட் பண்ணலையா? இதை வந்து என்னுடைய எஃபெக்டை பார்க்கலையா? பிளட் கிளாட்டிங் எபிலிட்டி அதுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலையா? ஏன் அடினோ வைரஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்களே, அதனால இப்ப என்ன கண்டுபிடிக்க வேண்டியது? மருந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு தன்மை அதுக்கு இருக்குங்கிறத ஒரு முறைக்கு 4 முறை சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் கருணேஷ், நீங்க சரியா பேசுங்க. நீங்க அரசியல் பேசிட்டு இருக்கீங்க என்ன? அப்பப்ப நீங்க அப்துல் கலாம் பேரை இழுத்துக்கிறீங்க என்ன? நீங்க அரசியல் பேசினா இருக்க முடியாது. அதனால நீங்க எடுத்த நிலைப்பாட்டினால அரசியல் பேரை சொல்லவே முடியாது. சரியா? நாட்டு பற்றின் உதாரணமாக இந்த நாட்டின் தெய்வீக தன்மையை புரிந்து கொண்டவராக இருந்த ஒரு மாபெரும் மனிதர் பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு கொரோனா மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கொடிய ஒரு நோய் காலகட்டத்தில் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதில் நீங்க அரசியல் பேசுறீங்க. அதுல நீங்க வந்து ஒரு அரசியல் பேசுறீங்க, நாட்டை சுடுமைப்படுத்துறீங்க. உலகத்தையே காப்பாற்றிய பாரத நாட்டை நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நடக்க கூடாது என்ற திட்டத்தோடு செயல்படுறீங்க. பேசுற கருத்தை நான் வந்து கண்டிக்கிறேன். அதுல இருக்கிற ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் இல்லாத ப்ராப்ளத்தை உருவாக்குறீங்க. நம்ம நாட்டுல நடக்கல என்பது உங்களுடைய மோடிக்கான அரசியல். ப்ராப்ளமே இல்ல என்பது அந்த அரசியல் மோடிக்கான அரசியல். இங்க ஒரு மருத்துவர் சொல்றாரு, மனித உயிர்களோட விளையாடாதீங்க. மனித உயிரோட ஒரு மருத்துவரும் மருத்துவத்திற்கான ஹெல்த் ஆர்கனைசேஷன் புரியாம இருக்காங்க. ஒரு முறைக்கு 10 முறை சொல்லிருக்கு. எல்லாத்தையும் நீங்க ஒழுங்கான ட்ரைனிங் முடிக்காம எமர்ஜென்சி யூஸ் பண்ணத வச்சிட்டு விளையாடுறீங்க. ஓகே, சொன்ன பேரு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது கருணேஷ் குரலினால எந்தம் ஏற்படக்கூடாது. கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள் உங்களால இந்த ஞானம் இவரோட அரசியல்னால மக்கள் உயிரை பலிகடாக்குறீங்க. நீங்க என்ன எங்க எத்தனை பேர் செத்தாங்க? எந்த மக்கள் தொகை இருக்கு? எல்லாரும் கடை காலி பண்ணிட்டீங்க. தீப்பிடிச்சு ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா?